தங்கமே, இன்று உனக்கு சில கிச்சன் ரகசியம் சொல்லிக்கிறேன். சரி அம்மா, நான் எல்லாம் கத்துக்கிறேன். அரிசிய 2-3 தடவை கழுவினா சாதம் மென்மையா வரும். அதான் ரகசியமா? உப்ப கொஞ்சமா போடு, அதிகமா போடுறது நல்லதில்ல. வெங்காயம் வெட்டும்போது கத்தி கூர்மையா இருந்தா கண்ணீர் குறையும். அதான் நான் அழுறேன். முதல்ல காய்கறி நல்லா கழுவிதான் வெட்டணும். எண்ணெய் சூடான பிறகுதான் கடுகு போடணும். பருப்புல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டா ருசி அதிகம். அம்மா, இந்த மாவு ரொம்ப கொதிக்குது. ராத்திரி மாவு வச்சா காலையில நல்ல தோசை வரும். அப்ப நான் எடுத்துக்கலாமா? பால் காய்ச்சும் போது கவனமா இரு. அம்மா, சாம்பார் இறக்குறதுக்கு முன் கொத்தமல்லி போட்டா வாசனை அருமை. சமைச்சதும் கிச்சன் சுத்தம் பண்ணணும். ஆமா அம்மா, இப்பவே சுத்தம் பண்றேன். ரொம்ப நல்ல பொண்ணு. நன்றி அம்மா. மசாலா டப்பா மூடி வச்சா நீண்ட நாள் நல்லா இருக்கும். புளிய நல்லா பிழிஞ்சாதான் குழம்பு நல்லா வரும். சாதம் வெந்ததும் கொஞ்சம் திறந்து வச்சா ஒட்டாது. உணவில குறைந்த எண்ணெய் தான் உடலுக்கு ஆரோக்கியம். முட்டை வேக வைக்கும் போது உப்பு போட்டா முட்டை உடையாது. அடுப்புக்கு அருகே நிக்கும்போது கவனமா இரு. சமையல் நடுவுல ருசி பார்த்தாதான் சரியாகும். அன்போட சமைச்சாதான் உணவு ருசி. தேங்க்ஸ் அம்மா.